நீங்க பூமியில இருந்து வெறும் கண்ணாலேயே வந்து ஐஎஸ்எஸ் வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு பெரிய நகரும் ஒளி பொருந்திய ஒரு ஸ்டார் மாதிரி வந்து நகரும். இந்த ஆய்வுகளை வைத்துக்கொண்டு இதை விட பெரிய விண்வெளி நிலையை நம்ம கட்ட முடியுமா, இதை விட தூரத்துல நம்ம கொண்டு போக முடியுமா, அங்கிருந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கோ மற்ற கிரகத்துக்கோ ஆளில்லாத விண்கலங்களையோ அல்லது விண்வெளி வீரர்களை அடங்கிய விண்கலங்களை அனுப்ப முடியுமா? ரஷ்யாவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா 2030 வந்து ஐஎஸ்எஸ் முடியறதுனால ரஷ்யா ஆர்பிட்டல் சர்வீஸ் ஸ்டேஷன், ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க, இது கட்டமைப்பதற்கு வந்து அது முயற்சி பண்ணுது. இந்தியாவும் வந்து ஒரு பாரதிய விண்வெளி மையம், பாரதிய அந்தாக்ஷரி ஸ்டேஷன், இப்படி ஒரு ஸ்டேஷன் அமைக்கணும்னு இந்தியாவும் முயற்சி பண்ண போகுது. என்னத்துக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு கௌரவத்துக்காக தான். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு வருவது என்பது வந்து உலக நாடுகளுடைய அரசாங்கங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும். மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை கைப்பற்றினால் அது முற்றிலும் வந்து வணிக நோக்கத்துக்கு வந்து போயிடும். உண்மையிலே இந்த ஏலியன்ஸ்ன்றவங்க இருக்காங்களா? அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கா? அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எழுத்தாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப இதனுடைய கட்டமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஃபுட்பால் கோர்ட்டுக்கு நிகரான அளவு பரப்பளவு வந்து அதுக்குள்ள வந்து இருக்கு. நீளம் வந்து 239 அடி, அகலம் வந்து 356 அடி, உயரம் வந்து 66 அடி. ஒட்டுமொத்த ஐஎஸ்எஸ் எடை வந்து 4,50,000 கிலோ. இவ்வளவு வெயிட்ல வந்து இவ்வளவு வெயிட்ல வந்து நீங்க ஸ்பேஸ்ல வந்து கட்டணுன்றது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். இதுல வந்து 2 முக்கிய பிரிவுகளா வந்து பிரிச்சிருக்காங்க ஐஎஸ்எஸ். ஒன்று வந்து ரஷ்யா ஆர்பிட்டல் செக்மெண்ட், அடுத்தது அமெரிக்கன் ஆர்பிட்டல் செக்மெண்ட். இதுதான் 2 முக்கியமான பிரிவுகள். அப்புறம் முக்கியமான அந்த மாடியூல்கள், அந்த கேபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சாரியா, யூனிட்டி, டெஸ்டினி, கொலம்பஸ், கிபோ, அப்புறம் ரஷ்யாவினுடைய ஸ்வெஸ்டா, இதெல்லாம் குட்டி குட்டி கேபின். இதுக்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். மிதந்துக்கிட்டே ஒவ்வொன்றுலேயே வந்து நீங்க போக முடியும். அந்தந்த நாட்டு விண்வெளி வீரர்கள் வரும்போது அந்தந்த கேபின்ல வந்து தங்களுடைய ஆய்வகங்களை வந்து தொடர்வாங்க. ஒரே நேரத்தில் வந்து சில நாடுகளுடைய விண்வெளி வீரர்கள் கூட அந்தந்த கேபின்ல உட்கார்ந்து தங்களுடைய ஆய்வுகளை வந்து செய்வாங்க. இதுதான் அதனுடைய வந்து கட்டமைப்பு. அடுத்தது இதுல வந்து விண்வெளி வீரர்களுடைய வாழ்க்கை என்பது வந்து எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க விண்வெளிக்கு வந்து போறதுக்கு முன்னாடி பூமியில வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஜீரோ கிராவிட்டி, மைக்ரோ கிராவிட்டியில வந்து எப்படி வந்து இவங்க செயல்பட முடியும், அதற்கு பல கடுமையான பயிற்சிகள் இருக்கு. 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் குளத்துக்குள்ள நீங்கள் ஆக்சிஜனோட போய் அங்கேயே மிதந்துக்கிட்டு வந்து வேலை செய்யணும். அப்போ நீங்கள் தண்ணியில் முங்கிட்டு வேலை செய்யும்போது வந்து உடம்பு ஸ்லோவாக தான் செயல்படும். அப்போ அது வந்து விண்வெளியில் வந்து நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு வந்து பயன்படும். இப்படி பல வகையான சோதனைகள் வந்து மேற்கொள்ளப்படும். அப்புறம் வந்து எலும்பினுடைய அப்புறம் வந்து சதைப்பகுதி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். அப்போ அதற்கான ட்ரைனிங், அதை எப்படி தாக்கு பிடிக்க முடியும், அதற்கு என்ன நிவர்த்தி, அதற்கு வந்து என்ன மாதிரி உடற்பயிற்சிகள், இதெல்லாம் வந்து செய்வாங்க. இப்போ ஒரு விண்கலன்ல வந்து 5 வீரர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா 5 வீரர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 50 வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 5 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து யாராவது வந்து வேணும் அப்படின்றதுனால 50 பேர் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் 50 பேரில் வந்து 5 பேரை செலக்ட் பண்ணி விண்கலனுக்கு வந்து அனுப்புவாங்க. இப்படி தான் வந்து அவர்கள் வந்து ட்ரெயின் செய்யப்படுறாங்க. அவங்களுடைய வேலை வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு 12லேருந்து 14 மணி நேரம் வந்து பணி. அது அவங்களுடைய ஆய்வு பணியை மேற்கொள்றது, விண்வெளி நிலையத்தை வந்து பராமரிப்பது, இதற்கு வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய உணவு பொறுத்த வரைக்கும் பூமியிலிருந்தே தயாரிக்கப்பட்டு அதனுடைய ஈரப்பதத்தை எல்லாம் உறிந்து அதை வந்து ஒரு காற்று இல்லாத ஒரு பேக்கிங் வந்து செய்யப்பட்டு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் அதை சூடு பண்ணி வந்து அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அது பாஸ்தாவாக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே அங்கே போய் வந்து பதப்படுத்தப்பட்டு அந்த பதப்படுத்துறதுன்ட்டு இங்கே மாதிரி இல்லை. நீங்கள் ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற ஃபுட்டு தயாரிக்கிறதுக்குன்னு தனி கம்பெனிகள் இருக்குது. அப்போ நாசாவோ ஐஎஸ்எஸோ அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்குவாங்க. அது எத்தனை நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாது, சூடு பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கீரை முள்ளங்கி வந்து அங்கேயே வந்து பயிரிட்டு அதையும் வந்து சமைத்து சாப்பிட்றத வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு மைல்கல். அப்புறம் காஃபி, டீ இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுடர் வடிவத்தில் இருக்கும்.
அதை வந்து தண்ணியில் வந்து கலந்து வந்து நீங்கள் வந்து குடிச்சுக்கணும். இது வந்து குடிக்கிற ஐட்டங்களை பொறுத்த வரைக்கும். ஓய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறிய படுக்கை அறை, ஒரு ஃபோன் பூத் அளவு தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் டேக் பண்ணி கட்டிக்கிட்டு அதில் தான் நீங்கள் வந்து தூங்கணும். அப்போ மிதந்துக்கிட்டே தூங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஓடும்போது ட்ரெயினில் ஆடிட்டே வந்து தூங்குவோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம புரண்டு படுப்போம். விண்வெளியில் வந்து நீங்கள் அப்படி மிதந்துக்கிட்டே, அது தொட்டில்னு கூட சொல்ல முடியாது, அது வேற விதமான ஒரு கிராவிட்டி இல்லாத ஒரு மிதத்தல். அதில் வந்து நீங்கள் வந்து தூங்கணும். இதில் எல்லாம் பாடியினுடைய மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படும். அதுக்கெல்லாம் அவங்க ட்ரெயின் ஆகி தான் அவங்க வந்து அனுப்புகிறாங்க. பொழுதுபோக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜன்னல் வழியாக வந்து பூமியை பார்க்கலாம், விண்வெளியை பார்க்கலாம். அப்புறம் ஃபோன் மூலம், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் இசை கேட்கலாம். இப்போ விண்வெளியில் வந்து ஒரு வீரர் வந்து கிறிஸ் ஹாட்ஃபீல்ட் வந்து அங்கேயே ஒரு கிட்டார் வச்சு வாசித்து ஒரு பாட்டு பாடுறாரு. அது வந்து ஒரு வைரல் வீடியோவாக வந்து உலக புகழ் பெற்றது. அங்கே இருந்துக்கிட்டே அவர் பாட்டு பாடினார் அப்படின்னு சொன்னது. அடுத்தது வந்து இந்த மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி நடக்கிறது, எப்படி மிதக்கிறது, எப்படி டூல்ஸ் வந்து கையாளுறது, இதையெல்லாம் வந்து செய்கிறாங்க. இதில் எலும்பு மற்றும் தசை இழப்பை ஏற்படுத்துது இல்லையா, அதுக்காக வந்து உடற்பயிற்சிகள், ட்ரெட்மில் வந்து சைக்கிள் ஓட்டுறது, அப்போ இந்த இழப்பை வந்து சரி செய்யக்கூடிய எக்ஸசைஸை வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்தது வந்து நீங்கள் பூமியிலேருந்து வெறும் கண்ணாலேயே வந்து ஐஎஸ்எஸ் வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு பெரிய நகரும், ஒளி பொருந்திய ஒரு ஸ்டார் மாதிரி வந்து நகரும். சமயத்தில் உங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது ஏதோ ஸ்டாருன்னு நினச்சிக்குவோம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது மெதுவாக தானே அது நகரும். கண்ணாலே வந்து பார்க்கலாம், பைனாகுலர் மூலமாக வந்து பார்க்க முடியும். அடுத்தது வந்து நம்ம இப்போ சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக தான் இப்போ ஐஎஸ்எஸ் பற்றி ஒரு ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட வந்து வந்தது. இப்போ இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அவங்க வந்து 322 நாள் தங்கி வந்து சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. இப்போ ஐஎஸ்எஸ்ஸின் மூலமாக ஆய்வு செய்து கிடைத்த பலன்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து வந்து பல பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் வந்து இதனுடைய முடிவு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வுகளை வைத்துக்கொண்டு இதை விட பெரிய விண்வெளி நிலையை நம்ம கட்ட முடியுமா, இதை விட தூரத்தில் நம்ம கொண்டு போக முடியுமா, அங்கேருந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கோ மற்ற கிரகத்துக்கோ ஆளில்லாத விண்கலங்களையோ அல்லது விண்வெளி வீரர்களை அடங்கிய விண்கலங்களை அனுப்ப முடியுமா அப்படின்ற சோதனையை வந்து செய்வதற்கு இந்த ஐஎஸ்எஸ் வந்து என்பது வந்து பயன்படும். இதுதான் ஐஎஸ்னுடைய மொத்த வரலாறு. இப்போ வந்து சைனா வந்து தனியாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கட்டுவதற்கு வந்து முயற்சி செய்கிறது. அதனுடைய பேர் வந்து தியான்கங் விண்வெளி நிலையம். இது 2021 தொடங்கி 2022 முழுமையாக இயங்க தொடங்கியது. ஆனால் இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், ஒரு 3லேருந்து 6 பேர் தான் தங்க முடியும். ஐஎஸ்எஸ்ல நீங்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தங்க முடியும், 10-15 பேர் கூட தங்க முடியும். இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் தங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் இந்த நிலையத்தை வந்து சீனா வந்து வடிவமைத்திருக்கிறது. அடுத்தது வந்து சீனா வந்து ஒரு, இப்போ சீனாவை இந்த நாடுகள் சேர்த்துக்கல இல்லை, யார், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, ஜப்பான்லாம். இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமே போட்டி இருக்குது. அப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து அமெரிக்காவுக்கு போட்டியாக தான் வந்து சாதனை பண்ணணும். அப்போ தனியாகவே இது விண்வெளி வீரர்களை அனுப்புறது, தனியாக விண்கலங்களை அனுப்புறது, இதெல்லாம் வந்து சீனா வந்து செய்கிறது. அப்படி தான் இந்த விண்வெளி நிலையத்தை வந்து அவங்க அமைக்கிறாங்க. ஆனால் இது இப்போ சைனாவையும் மற்ற நாடுகள் வந்து சேர்த்து கொண்டால் அந்த ஆராய்ச்சி வந்து இன்னும் மேலே போகும். இப்போ சைனா வந்து இந்த மேற்குல நாடுகள் அல்லாமல் 3ஆம் உலக நாடுகள்லேருந்து இந்த மாதிரி யாராவது சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நாடுகள் இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு வந்து சைனா வந்து தயாராக இருக்குது. ரஷ்யாவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 2030 வந்து ஐஎஸ்எஸ் முடிகிறதுனால இதுவும் தனியாக ஒரு, இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடு வந்துருச்சு இல்லையா, திரும்பவும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யா ஆர்பிட்டல் சர்வீஸ் ஸ்டேஷன், அது ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது கட்டமைப்பதற்கு வந்து அது முயற்சி பண்ணுது. இது 2028-2030 இந்த முயற்சி வந்து தொடங்கப்படலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வந்து டல்லாக இருக்குது, எப்படி கட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. இப்போ திரும்ப, அதாவது முதல்ல வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போட்டியின் மூலமாக ஆராய்ச்சி தொடங்கியது. அப்புறம் அந்த போட்டி முடிந்து சேர்ந்து வந்து செஞ்சாங்க. இப்போ திரும்பவும் போட்டி வந்து வந்திருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்போ அரசியல் காரணங்கள் வந்து அது முற்றிலும் அழிந்து போகவில்லை, மீண்டும் வந்து வருது.
இந்தியாவும் வந்து ஒரு பாரதிய விண்வெளி மையம், அதுக்கு பேர் வந்து பாரதிய அந்தாக்ஷரி ஸ்டேஷன், இப்படி ஒரு ஸ்டேஷன் அமைக்கணும்னு இந்தியாவும் முயற்சி பண்ண போகுது. என்னத்துக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு கௌரவத்துக்காக தான். நீங்க ஐஎஸ்எஸ்ல பண்ணக்கூடிய ஆய்வுகள், அதுல கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் இப்ப இந்தியா போய் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு கௌரவத்துக்கு நாங்களும் ஒரு குட்டி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ஒரு திட்டத்தை வந்து முயற்சி பண்ணுது. அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களும் வந்து முயற்சி பண்றாங்க. சில தனியார் நிறுவனங்களும் வந்து முயற்சி பண்றாங்க. நாசா வந்து தனியார் நிறுவனங்களோட வந்து கூட்டணி சேர்ந்து கொண்டு இதை செய்வதற்கு வந்து முயற்சி பண்றாங்க. அதன் பிறகு இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் வந்து முன்னாடி வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ன்றது வந்து நாடுகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து வந்துருச்சு. இப்ப எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், ஆக்சிகாம் ஸ்பேஸ், ராக்கெட் லேப், ஒன்வெப், லாக்ஹெட் மார்டின், போயிங், நார்த்ராப் கிரம்மன், இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே வந்துருச்சு. இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா இந்த மாதிரி விண்கலன்களை உருவாக்கி வந்து அனுப்புறது. இப்பவே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இவங்களுடைய அந்த கேப்சூல் வந்து போயிட்டு வருது. அப்படிதான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. அப்புறம் இவங்களும் தனியாக ஆய்வுகளை வந்து மேற்கொள்வது. அடுத்தது வந்து ஸ்பேஸ் டூரிசம். அப்ப ஸ்பேஸ் டூரிசத்துல வந்து இந்த பில்லியனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதி உயர் பணக்காரர்கள், அதெல்லாம் பல பில்லியன் டாலர் வந்து செலவாகும் ஒருத்தரை கூட்டு போய் அப்படி ஸ்பேஸ்ல மிதக்க வச்சுட்டு அவங்களை கூட்டு வர்றது. இல்ல என்ன வாய்ப்பு இருந்தா வந்து ஐஎஸ்எஸ்க்கே கூட்டு போறது. ஐஎஸ்எஸ்ஸே கூட்டு போய் ஒரு நாள் 2 நாள் இங்க இருந்து நீங்க கொடைக்கானல் குற்றாலம் போற மாதிரி, கொடைக்கானல் குற்றாலத்துக்கு நீங்க சில 1000 ரூபாய் இருந்தா போயிட்டு வந்துடலாம். ஐஎஸ்எஸ்க்கு போகணும்னா நீங்க அம்பானி அதானி மாதிரி வந்து இருக்கணும். அப்ப அந்த மாதிரி அதி உயர் பணக்காரர்களை வந்து கொண்டு போய் வந்து செய்யறது. அடுத்தது வந்து இந்த விண்வெளி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா உலகம் முழுக்க வந்து இணைய இணைப்பை வந்து கொண்டு வருவது. இப்ப எலான் மஸ்க் வந்து ஸ்டார்லிங்க்னு வச்சிருக்கிறாரு. அப்ப சேட்டலைட் மூலமாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது. இப்போ ரிமோட் கிராமத்துக்கு போறீங்க, அங்க டவர் இல்லைன்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. அப்ப நீங்க இன்டர்நெட் வந்து பார்க்க முடியாது. அப்ப அதுவே சேட்டலைட் மூலமாக இருந்தா அது பாலைவனமா இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, டவர் இல்லாத இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இணைய இணைப்பு கிடைக்கும். அப்ப இதை வந்து செய்யறாங்க. இப்ப தனியார் நிறுவனங்கள் வந்து ஒரு லாப நோக்கத்துல செய்யறதுனால அங்க அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்ற நோக்கம் வந்து அடிபடுகிறது. அவங்க வந்து குறுகிய காலத்துல எவ்வளவு அதிகம் பணம் சம்பாதிக்கிறோம் அதை தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ரிட்டர்ன் வந்து வேணும். இப்போ முன்னாடி வந்து நாசாவோ ரஷ்யாவோ மற்ற ஐரோப்பிய ஒன்றியமோ அவங்க வந்து லாபம் பார்த்து இதை செய்யலை. ஏன்னா அந்த ஐஎஸ்எஸ் மூலமா அவங்களுக்கு லாபம்லாம் ஒன்றும் வரலை. அது முழுக்க வந்து அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிக்கு தான் அது வந்து பயன்பட்டது. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கம் வந்து ரெண்டுமே இருக்கு. ஆராய்ச்சியும் இருக்கு, வணிக நோக்கமும் இருக்கு. இது எதிர்காலத்துல மனித குலத்துக்கு வந்து பலனளிக்குமா? ரெண்டாவது வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா அவன் வந்து இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இதுக்கு வந்து நீங்க ராயல்ட்டி வந்து எனக்கு தரணும், இது வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி வந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்குது. இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு வருவது என்பது வந்து உலக நாடுகளுடைய அரசாங்கங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும். அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் விண்வெளி ஆராய்ச்சி வந்து மேம்பட்டு அது பயணிக்க முடியும். மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதை கைப்பற்றினால் அது முற்றிலும் வந்து வணிக நோக்கத்துக்கு வந்து போயிடும். அடுத்து இவங்க டூரிஸ்ட்னு சொல்லி கூட்டு போறாங்க இல்லையா, ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட வந்து பில்லியன் கணக்கான தூசி வந்து நம்மளால வந்து விண்வெளியில இருக்கு. நீங்க இப்ப இங்க இருந்து பல சேட்டலைட் அனுப்புறோம், பல இது காலாவதி ஆகுது, எல்லாம் அங்கதானே மிதக்குது. இப்ப இந்த அது மாதிரி விண்வெளி வீரர்களுக்கு கொண்டு போற பொருட்கள் இது எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து கழிவு பொருளா வந்து மாறுது. அப்ப இதெல்லாம் வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து சகிச்சுக்கலாம். இப்ப அதையும் எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணுன்ற ஆராய்ச்சி கூட ஐஎஸ்எஸ்ல நடக்குது. ஆனா இப்ப டூரிஸ்டுகளை நீங்க கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கான உணவு, கழிவு பொருள், மற்ற விஷயங்கள், இதெல்லாம் குப்பைகள்லாம் வந்து சேர்த்தீங்கன்னா விண்வெளியினுடைய மாசு வந்து அதிகரிக்கும். அப்படி ஒரு அபாயமும் வந்து இருக்கு. அதனால உலக நாடுகளுடைய அரசாங்கங்கள் வந்து ஒன்றிணைந்து ஒரு ஐநா சபை போல அப்படி தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி என்பது வந்து தொடர்ந்து மேம்படும். ஓகே சார், விண்வெளி ஆராய்ச்சியில வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஏலியன்ஸ்ன்றவங்க இருக்காங்களா? அதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்கா? இல்லை, ஏலியன்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் வந்து எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக பதிவாகலை. அதை பற்றி ஒரு கட்டுக்கதைகள் தான் வந்து
குறிப்பாக அமெரிக்காவில் தான் வந்து பரப்பப்படுது. ஓகே. இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ், ஃபேக் ஃபோட்டோஸ் வந்து உருவாக்கி ஃபோட்டோஷாப்பில் உருவாக்கி நாங்கள் பார்த்தோம் ஏலியன்ஸ் பறக்கும் தட்டு வந்துச்சு, ஏதாவது ஒரு சேட்டலைட் வந்தால் கூட இவங்க பறக்கும் தட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் நம்ம வந்து விண்வெளியில் வந்து ஹர்பிள் தொலைக்காட்சி இருக்குது, ISS இருக்குது. அப்போ இவங்களுடைய பார்வையில் இது வரைக்கும் வந்து வேற ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து எதுவுமே வந்து பதிவாகலை. விண்கற்கள் பதிவாகலாம், மற்ற கோள்களை பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய மண்டலத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் ஹர்பிள் தொலைக்காட்சி வந்து அந்த தொலைநோக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்குது. அதுல ஒரு கிரகத்துல வந்து தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா, இப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏலியன்ஸ் என்பது இதுவரைக்கும் கட்டுக்கதை தான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.